ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் டபுள் கேம் ப்ளே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அங்கே கேம் ப்ளே போனால் அதிகமாக பேச விரும்பல, பேசி முக்க போட்டு அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும். அங்கே சேட்டை கேம் ப்ளே போயிடலாம். கேம் ப்ளே போயிட்டு பாருங்கள், இந்த பசு வச்சு மூவ் பண்ணணும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, அப்படியே தலைகீழ உழுங்க. தலைகீழ தான் குயிப்பான்ட்டு தலைகீழ வந்து கலையிடுங்க. இது ஜம்ப் பண்ணும்போது தலைக்கு மேலே வந்துச்சு, என்ன பண்ணோம் தெரியலையே. அப்படியே வந்துச்சுங்க காய்ஸ், நடிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணோம். முன்னாடி ஜம்ப் பண்ணால் தான் அதுக்கு மேலே ஏற்ற முடியும். கண்டுபிடிச்சேன் காய்ஸ். இல்லை பிரைன்ரா எனக்கு ஒரே ஜம்ப்பு ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப் பண்ணியாச்சு. ஒரு இதெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிருவோம். தானே தான் இருக்கு. என்னடா இது நாங்க காய்ஸ், இது மேலே பால் மாதிரி வந்து ரவுண்டு தலை மாதிரி வந்து உண்டு. இது மேலே தெரியல. இது நாங்கள் இது போக போக ரொம்ப டஃப்பாகுது. இந்த லாஸ்ட் லெவல் வர இது டிசைவ முடியல. இதை நான் நிறைய வாட்டி இது ரென்மிட் ஆகிட்டேன் காய்ஸ். இப்போ நான் ரொம்ப கட் பண்ணி போட்டேன். நிறைய வாட்டி ஃபுல் வீடியோ போட்டு தான் 1 hour கிட்டே போயிட்டுருக்கோம். நான் எதுவும் முக்கியமானமாக அது மட்டும் போட்டேன். இங்கே நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டான், அப்படியே இங்கே போயிட்டு இது ஒரு பட்டனு 3 பட்டனு, இது ஒரு 4வது லாஸ்ட்டு. இது ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆகும் போல ஓப்பன் ஆயிடுச்சு. இது எம்மா என்ன அவ்வளோகிட்டே தர்றான். ஐயோ வராட்டே நான் இவன் கிட்ட தப்பிக்க முடியாது. உபாசமான வயசுவன் இவன் பின்னாடி தோத்தனே வந்து இருப்பான். வரா எம்மா ப்ரெஸ் பண்ண ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ண ஸ்டாப் போயிட்டான் வயசவன். வர மறுச்சினா இருக்கிறான். வேகமாக போன போல வேகமாக போல. ஓ காய்ஸ், பாருங்க நம்ம வெயிட் பண்ணோம். அது மறையில் பாருங்க, பஞ்சிட்டு திருப்பி ஒன்றாயிருது. கண்டுபிடிச்சா வாடா. என்கிட்டேடா நீ ஏமாத்துறீங்கடா. நீ எல்லாத்தையும் முடிச்சிடண்டா. வாடா அடிக்கிட்ட என்கிட்டே வா. ஐயோ கரையிட்டேன். நம்மளால எங்கேயே இப்போ ஸ்டார்டிங்கு நாட்டி விட மாட்டாங்க ஐஸ்மானே. மாட்டேன் நாட்டி முடிச்சு தீருவாங்க. நம்ம போலாம் ஒரே ஜம்ப்பு. இதுக்கு முன்னாடியே ஒரு ஜம்ப் பண்ணோம். அது மேலே போயிடுச்சு. அப்படிதான் ஓடுவேன். இங்கே ஒரு பாலாக வந்து விழுவோம். ரவுண்டா ஃபுட்பால் மாதிரி. அதுக்கிட்ட நம்ம அப்படியே தப்பிக்க வேண்டியது தான். இங்கே ஒரு பட்டனு, அப்புறமா அப்படியே லெஃப்ட்டு. இங்கே ஒரு பட்டனு, அப்படியே கடைசியாக ஒரு பட்டனு காய்ஸ். கடைசியாக ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகிடும். அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணோன்னா தலைமை டம்மா முட்டின்னு வீங்கிட வேண்டியது தான். மேலே போயிட்டு டங்குன்னு முட்டினோமா அப்படியே வீங்கிடும் தலை. அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. வரானே கிட்ட வந்தானே. இதுதாங்க ரொம்ப டஃப்பு. இதுதான் நிறைய வாட்டி இதில் எழுந்துட்டாயிட்டேன். 20 தடவை ஆகிட்டு இருக்கோம் காய்ஸ். வந்து வேகமாக கிரி ஜம்ப் பண்ணி விடலாம். இங்கே தான் ஸ்டாப் ஆகிட்டு நிற்குது நினைக்கிறேன். இங்கே தான் நினைக்கிறேன். இல்லை இது முன்னாடி. இங்கே நின்றா ஏன்டா ஜம்ப் பண்ணுற. எப்பா எப்படி ஒன்றாயிடுச்சு காய்ஸ். அடாடா என்னடா இவ்வளோ தூரம் வந்து பேர் இன்னும் முடியலையா. 20 வருஷம் பிறகு என்ன நடந்தது போய் பாருங்க காய்ஸ். சம்பவம் தரமான சம்பவம். போய் பாருங்க. நான் 1 2 3 4 ஐயோ 5 6 7 அதுவும் நிறைய இருக்குது. வேணாம், எதுக்கு நம்மளே அசிங்கம் போத்துக்கணுன்ட்டு வேணாம் விட்டோம் காய்ஸ். ஏகப்பட்ட வாட்டி நான் இது முடிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே ஒரு 15 தாட்டியா ஒரு 50 வாட்டி கூட காலாயிட்ருப்போம் காய்ஸ். இது மொத்தத்தையும் பிடிச்சாதான் இது ஓப்பன் ஆகும் போல் இந்த கேட்டு. அப்போ தான் நம்ம அந்த டோர் உள்ளே போக முடியும். படிச்சுட்டு மேலே இருந்து பிடிப்போமா. மேலே இருந்து பிடிப்போம் காய்ஸ். மேலே இருந்து பிடிச்சின்னு வருவோம் பொறியுமா. லைனாக பிடிச்சின்னு போகலாம். புட்றா இதோட பிடிக்கும் போது டப்புட வெடிஞ்சிட போகிறோமா பயமாக இருக்குது. வெடிஞ்சிருவோமா. சொல்லி வாய முடியல அதுக்குள்ளே வச்சுட்டேன் காய்ஸ். நான் இப்போ சொல்லி வாய முடியல. நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த இடம் கரெக்டாக வெடிஞ்சிருந்துன்ட்டு. நம்ம கடைசியாக மேலே லெஃப்டில் அந்த தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நம்ம பிடிக்கக்கூடாது. மிச்சம் எல்லாம் பிடிக்கலாம். இன்னும் நிறைய இருக்கா தெரியலையே. நடுவில் இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யோசிச்சு தான் பிடிக்கணும். இன்னும் பண்ணி வச்சுருக்காங்க பாரு காய்ஸ் இவங்க. இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ரைட்டு ஒரு ஜம்ப்பு போயிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணோம். அப்படியே இங்கே ஒரு லெஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே வேகமாக ஓடலாம் காய்ஸ். வேகமாக ஓடிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆகிடும். ஓடுறா இங்கே ஜம்ப் பண்ணால் மேலே டமாலை முட்டின்னு தலை வீங்கிடும். வரானே ஓடுறானே. கிட்ட வந்துட்டான் காய்ஸ். ஓடுறா வந்துட்டான்டா. இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடும்.
அதுதான் காய்ஸ், நம்ம இந்த வாட்டி கம்பல்சரி முடிச்சிடலாம். ஓடுறா இங்கே தான் வெயிட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். இங்கே தான் வெயிட் பண்ணலாம் காய்ஸ். இல்லை இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணியாச்சு. ஒன்றா சேர்ந்துடும். அதுதான் கைஸ், ஒன்றா சேர்ந்துச்சா. இப்போ நம்ம அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அப்படியே இதை மொத்தத்தையும் பிடிச்சிட வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே இது பிடிக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது காய்ஸ். ஒன்று பிடிக்கும் போது அவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பியும் ஹெல்மெட் ஆகி திருப்பியும் எப்படி சொல்கிறது, திருப்பியும் அவுட் ஆகிட்டேன்னா திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும்ல. ஹெல்மெட் ஆகிட்டேன் என்ன பண்ணுது. அந்த பக்கம் வேணாம், நம்ம இந்த பக்கம் பிடிச்சிடலாம். அந்த கடைசியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பிடிக்கக்கூடாது காய்ஸ். தப்பு தவறி அதில் கையை வச்ச அவனை ஃபஸ்ட்லேருந்து தானே நீ வரணும் அப்படின்னு நினச்சிங்க. பொறுமையாக பிடிக்கிறேன் காய்ஸ். நான் இன்னும் 2 தான் இருக்குது. இது பிடிக்கலாமா வேணாவா? பிடிச்சிடலாம். அம்மா எப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டாங்க காய்ஸ். அப்படியே எப்படியே முடிச்சிட்டாங்க காய்ஸ். இது இந்த லெவல் வந்தாச்சு. என்னடா இது கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல். கலர்ஃபுல் இல்லாமல் குத்து வச்சிருந்தாலும் அதில் பயங்கரமாக குத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னடா ஓட போதும் ஸ்லோவாக வரேன். அடா டோர் எங்கடா மச்சு வச்சுக்கிறீங்களா? மரத்து மேலே மச்சு வச்சுக்கிறீங்களா மேகத்துக்குள்ளே? அப்போ எங்கடா வச்சுக்கிறீங்க? ஓடா இங்கே இருக்குடா. அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் காய்ஸ். நான் பார்ட் 3 போடுறேன். அடுத்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.